அனைவருக்கும் வணக்கம். பாகம் 8. இந்த பதிவில் நம்ம சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வைக்கப்பட்ட சோதனை பற்றி பார்க்கலாம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் தன்னோட முன்வினையை தீர்த்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் மலையில் உள்ள குளத்தில் ஹடயோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது சப்த ரிஷிகளும் அவர் முன்னாடி தோன்றுறாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் வணங்க அவங்களும் ஆசி கூறுறாங்க. உன்னை பரீட்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல திடுக்கிடுறாரு சேஷாத்ரி சுவாமிகள். சோதிக்கிறாங்க. குளித்து கொண்டிருந்த குளத்தில் அடிபாகத்தில் இருக்கிற வண்ண வண்ண மணல் வகைகளை ஒன்று ஒன்றா எடுத்து கயிறாக திரிச்சு காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் சோதனை. அதை கேட்டு அஞ்சுறாரு சுவாமிகள். தன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. உன்னால் முடியும் செய் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க சப்த ரிஷிகள். அம்பாளை வேண்டி ஆழத்தில் மூழ்கிறார் சுவாமி. உள்ள ஆழத்தில் இன்னும் ஆழத்தில் இன்னொரு குளம் பறந்து விரிஞ்சு கிடக்குது. அதில் மூழ்கி தரையை பார்க்கறாரு. என்ன ஆச்சரியம்! உள்ள நீலம், வண்ண வண்ண மணல், கருப்பு, சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், மண் நிறம் மற்றும் பாலினும் வெண்மை என 7 நிற மணல் கிடைத்தது. மணலை கயிறா திரிக்க வேணுமே, தாயே லோகமாதா பராசக்தி என வேண்டினார். அம்பாள் மந்திரத்தை ஜெபிக்கிறார். கையில் எடுத்தாரு, திரிச்சாரு, வெளியே கொண்டு வந்தார். சப்த ரிஷிகள் வாங்கி பார்க்குறாங்க. ஒரு நிறம் காணவில்லை. அது பாலினும் வெண்மை நிறம். பாலின் நிறம் மனதை குறிக்கும். அந்த நிறம் மட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னோட மனசு சுத்தம் இல்லையோ அப்படின்னு சுவாமிகள் வருந்துறாரு. ஆனால் உண்மை அது இல்லை. நம்ம சுவாமி அம்பாள் பக்தர். அம்பாளின் அத்தனை நிறங்களையும் தொட்டு எடுத்து கயிறாக்க அவரால் முடிஞ்சுது. பாலினும் வெண்மை நிறம் திருநீற்றோட நிறம். திருநீற்றுக்கு அதிபதி சிவபெருமான். அம்பாள் கடாட்சம் பெற்ற நீ சிவஜோதி ஐக்கிய பாவத்தில் கலக்கிறதுக்கு தியானத்தை கடுமையாக்கணுங்கிறது தான் இதோட பொருள். வண்ண மணல் கயிறு திரிச்சதை சப்த ரிஷிகள் வெகுவாக புகழ்ந்து நீ தேறிட்ட அப்படின்னு அவரை வாழ்த்துறாங்க.